சகரியா எலிசபெத் அப்படின்னு சொன்ன வயசான ஒரு அம்மா, ஒரு ஐயா அம்மா, அவர் ஆசாரியனாக இருக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு தூதன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு ஒரு வேலை இருக்கிறது. ஏனென்றால் இரட்சகராகிய இயேசுவும் பிறக்க போகிறார். இயேசு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த இயேசு செய்கிற காரியத்திற்கு முன்பாக இந்த பிள்ளை வளர்ந்து சில காரியங்களை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்ய போகிறான்? அந்த யோவான் ஸ்நானகன் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 76ஆம் வசனம் 77ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிங்க. நீயோ பாலகனே. இது யாரை குறிக்குதுன்னா யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்றார். அவங்க தீர்க்க தரிசனமாக சகரியா ஆவியில நிரம்பி பேசுகிறார். நீயோ யோவான் ஸ்நானகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். யோவான் ஸ்நானகனே, நீ வரப்போகிற இயேசு ராஜாவுக்கு முன்பாக நீ நடந்து போவாய். எதற்காக நடந்து போவாய்? அவருக்காக வழியை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். Prepare yourself. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் ப்ரிப்பரேஷன். ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா வீடை வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி டெக்கரேட் பண்ணுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, அந்த முதல் வருகைக்கு முன்பாக இந்த யோவானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ சும்மா இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீ வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம வாசிச்சோம்ல மத்தேயு 16:26, உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைச்சாலும், அவனுக்கு காசு இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், சொந்தங்கள் இருந்தாலும், பந்தங்கள் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ உயர்வு இருந்தாலும், அந்த மனிதனுக்கு எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே சமாதானம் என்கிற காரியத்தை தேவன் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும்.